நேற்று சண்டே நல்ல ஊர் சுற்றிட்டு வந்தாச்சு. எங்கே போனோம், எங்கே சுற்றிட்டு வந்தோம் அப்படிங்கிற வீடியோ கூடிய சீக்கிரம் நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது மண்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு ஊற வச்சுருந்த அரிசி சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். கூடவே துவரம்பருப்பு ஏற்றிருக்கேன். பையனுக்கு லஞ்சுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அரிசி ஊற வைக்கிறது, அப்புறம் இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கிறது இதெல்லாம் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். அதனால் மார்னிங் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடகடன்னு சமைக்க ஆரம்பித்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு சாதம் இங்கே முக்கால்வாசி வெந்தாச்சு. இப்போ அதை வடிக்கணும். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டீ கேட்டாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணுன்னு துவரம்பருப்பு வச்சுருந்த ஸ்டவ்வு காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல டீ போட்டு கொடுத்துட்டேன். டீ போட்டு கொடுத்து திரும்பவும் துவரம்பருப்பு ஏற்றியாச்சு. இது நான்வெஜ் கிரேவி முதல் நாளே செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா நான் அடுத்த நாள் மண்டே காலையில் இவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால் வெளியில் புறப்படுறதுக்கு முன்னாடியே நான்வெஜ் கிரேவி செஞ்சு வச்சாச்சு. கூடவே கீரை ஆஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறேன்னு பிளான் பண்ணி வச்சுருந்ததுனால கீரையும் ஆஞ்சு வச்சுட்டு நான்வெஜ்ஜு சமைச்சு வச்சுட்டேன். காலையில் சமைக்கிறதுக்கு தேவையானதை நைட் அரிசி ஊற வச்சுட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் செஞ்சு வைக்கும்போது நம்மளுக்கு வேலை எவ்வளோ இருந்தாலும் அது பெரிய டென்ஷனாக தெரியாது. அரிசி வடித்து எடுத்து தனியாக வச்சாச்சு ஆறுறதுக்கு, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அதை சொல்கிறேன். அரிசி ஆறுறதுக்கு வச்சுட்டு இந்த பக்கம் கீரையும் தாளித்து போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆச்சு. அவங்க ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்க சப்பாத்தியும் நான்வெஜ் கிரேவியும் சாப்பிட்டதுக்கப்புறமா லஞ்சுக்கும் சப்பாத்தியே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. நான் ஆல்ரெடி கீரை கடைஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவே சப்பாத்தியோடு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைச்சு வச்சுருந்த சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போட்டிருந்ததுனால அதுவே லஞ்சுக்கு வச்சுட்டு கீரை கடையிலும் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ வச்சுருந்த சாதம் அப்படியே லஞ்சுக்கு ஆச்சு எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் கடலக்காய் மசாலா கடலையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பையன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல. பெரியவங்க மட்டும்தான் ஸ்கூலுக்கு போனாங்க. சின்னவங்க லீவ் போட்டாச்சு. அவங்க காலையில் எனக்கு இட்லி சாப்பிடணும் போல் இருக்குன்னு கேட்டாங்க. உடனே அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயுங்கிற மாதிரி எனக்கும் இட்லி கிடச்சாச்சு. ஸோ நானும் சூப்பராக இட்லி, சட்னி, சாம்பார், வடை எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டேன். அடுத்து சமைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. அதனால் சூப்பராக சாப்பிட்டுட்டு அடுத்து சூப்பராக ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். தேங்க்யூ.